அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது மார்கழி மாதத்திற்கான கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அடுத்து வரக்கூடிய 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் அடுத்து வரக்கூடிய 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் சாதகமற்ற நிலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய மனம் பதட்டமோ குழப்பமோ அடைவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே தீர ஆலோசனை பண்ணி முடிவெடுக்க பாருங்கள். குழப்பமோ பதட்டமோ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இனம் புரியாத பயம், அது மரண பயமாகவும் இருக்கலாம். திடீரென்று தோன்றக்கூடிய இந்த பயம் அப்படிங்கிறது உங்களுடைய மனதை ஆட்கொண்டு உங்களை தேவையில்லாத பயத்திற்கும் தேவையில்லாத குழப்பத்திற்கும் ஆளாக்கும். இது கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக உருவாகக்கூடிய ஒரு நிலை. அதனால் பெரிய அளவில் இதை கண்டு நீங்கள் பயம் கொள்ள தேவை கிடையாதுங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு மரண பயம் மாதிரியான ஒரு உணர்வு தோன்றுகிறது அப்படின்னும் போது நீங்கள் இறைவனினுடைய நாமத்தை மனதுக்குள்ள உச்சரிக்க பாருங்க. இல்லை தியானம், உடற்பயிற்சி, பிடித்த பாடல்கள் கேட்கலாம். இல்லை இஷ்ட தெய்வ நாமத்தை மனதிற்குள் உச்சரிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிந்த எளிமையான மந்திரங்கள், அதாவது சரவண பவ, ஓம் நமக் சிவாயா, ஸ்ரீராம ஜெயம், ஓம் நமோ நாராயணா போன்ற மந்திரங்களை, எளிமையான மந்திரங்களை உங்களுடைய மனதுக்குள் சொன்னீங்க அப்படின்னா இவ்வாறு இனம் தெரியாமல் உங்களுடைய மனதை திடீரென்று ஆட்கொள்ளக்கூடிய அந்த மரண பய உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படாமல் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிதி நிலையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கமான நிலை உருவாகுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ஒவ்வொரு முயற்சியிலையும் வருமானத்தை எவ்வாறு அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை முறையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படுறதுல சிறிது கால தாமதம் ஆனாலும் வெற்றியுடன் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கப்படுகிறது. நிதி விவகாரங்கள் வேகம் பெற ஆரம்பிச்சிடும். நிதி மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே மாதிரி தொழில், வேலை, வியாபாரம் மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அவ்வப்போது கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு மனஸ்தாபங்கள் இல்லை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அது உடனே நீங்கிடும். அதனால் அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த முயற்சியும் பார்த்திங்க அப்படின்னா சிறு தடைக்கு பிறகு வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்குது. நிதி விவகாரங்கள் ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு திருப்திகரமாக முடிவடையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. அதே மாதிரி கொஞ்சம் நிதி விஷயங்கள்லையும் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் கேட்பீங்க. அதே போல் செல்வாக்கையும் அங்கீகாரத்தையும் பெறறதில் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். நிதி விவகாரங்கள், பணம் தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்கள். ஒன்று அப்படி இல்லைனா 2 குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய முயற்சியில் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருக்கும். குடும்ப பிரச்சனை, ஒரு சில பிரச்சனைகள், இல்லை
1, 2 பிரச்சனைகள் வந்து ரொம்ப நாளாக உங்களை மனசை வந்து ரொம்ப வாட்டி வதத்தியிருக்கலாம். இல்லை பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம், மன வருத்தம் ஏற்பட செஞ்சுருக்கலாம். அந்த பிரச்சனைகளில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள், அப்படி இல்லைன்னா 1, 2 பிரச்சனைகளை வந்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் தீர்ப்பதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இந்த காலத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இதன் காரணமாக தான் உங்களுக்கு ஒரு விதமான மரண பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகும். அதனால் கொஞ்சம் வந்து மனதை நிம்மதியாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. போதிய ஓய்வு கிடைக்காமல் போகிறதுனாலையும் இந்த மாதிரியான உள்ளுணர்வுகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் சரியான நேரத்தில் தகுந்த ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. தொழில் வியாபாரத்தில் சாதகமான நெருக்கடிகள் வந்து உண்டாக செய்யும். ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வந்து நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களும் உங்களுக்கு உருவாகலாம். ஒரு சில கிரகங்களினுடைய சாதகமற்ற சஞ்சாரத்தால் எதிர்பாராத சில அசுப பலன்களும் ஏற்படதாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள். அதே மாதிரி மற்றொரு புறம் கிரகங்களினுடைய சாதகமான கிரகங்களின் மூலமாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்குது. அது எவ்வாறு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் பணவரவு உங்களுக்கு ஏற்படலாம், இல்லை திடீர் தொழில் முன்னேற்றம் உருவாகலாம், உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு பாராட்டு சலுகைகள் கிடைக்கப்பெறலாம். இந்த மாதிரியான சாதகமான நிலைகள் மற்றொரு புறம் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி அலுவலக வாழ்க்கை சீராக செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக சிந்தனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் மெதுவாக முடிவடைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் குடும்பம் சார்ந்த சில முக்கிய பிரச்சனைகள் சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடுங்க. நிதி சிக்கல்கள் பெருமளவில் ஏற்படாது. வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர வாய்ப்புகள் அதிகரிக்க செய்யும். வேலை ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எந்த ஒரு பெரிய சிக்கலும் இருக்காது. ஆனால் சின்ன சின்ன சிக்கல்கள், சின்னதான காலதாமதங்கள், பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு சிக்கலும் வந்து இருக்கப்பெறாது. பண பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தீர வாய்ப்புகள் இருக்குது. தேவையான பணம் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கிடைத்து உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உயர் பதவியில் இருப்பவர்களுடன் நெருங்கிய உறவுகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி முன்னேறுங்க. வேலையில் முக்கியமான நோக்கங்களை வெற்றிகரமாக முடிச்சிடுவீங்க. உங்களினுடைய திறமைக்கு விரும்பிய அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவீங்க. குழந்தை பருவ நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்கள் விரும்பிய தகவல் கிடைக்கப்பெறுவீங்க. ஆனால் யாருடைய விஷயத்திலையுமே இந்த காலகட்டத்தில் தலையிட வேண்டாம். அது கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணலாம். கடந்த கால பிரச்சனைகளை சரியான நேரத்தில் சமாளித்து விடுவீங்க. ஆரோக்கியத்திற்கு எந்தவித பாதிப்பும் இருக்காதுங்க. தொழில் மற்றும் வேலை காரணமாக பயணங்கள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழில்கள் சீராக முன்னேற ஆரம்பிச்சிடும். வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. திருமண முயற்சிகளுக்கு விரும்பிய பதில் கிடைக்கப்பெறுங்க. நிதி பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவீங்க. தேவைக்கு மீறிய பணம் கைக்கு வர வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது. இருப்பினும் மற்றொரு புறம் செலவினங்கள் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் பார்த்து செலவு பண்ண பாருங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து நிலுவையில் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து சேரலாம். நல்ல தொடர்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்ப வாழ்க்கை நிம்மதியாகவும் எதிர்பார்த்தபடியும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் மற்றும் வேலைகளில் அதிக அழுத்தம் இருந்தாலும் பொறுப்புகளை திருப்திகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமோ உங்களுக்கு வந்து சாதகமாக அமைய வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது அவசியமாகிறதுங்க. ஆரோக்கியத்தை புறக்கணிக்க வேண்டாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்
வரன் அமைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. அதே மாதிரி மன அழுத்தத்தை அதிகமாக சந்திப்பீங்க, கடினமாகவும் உழைப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளை எக்காரணத்தை கொண்டும் கைவிட வேண்டாம். காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதன் மூலமாக தீர்த்து கொள்ள முடியுங்க. செலவுகள் காரணமாக நிதி நிலையில் சரிவை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று.